அமாவாசை வந்தாச்சு. உங்க முன்னோர்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்? மனசுல யோசிக்க ஆரம்பிங்க. இங்க ஒரு மேஜிக் பாக்ஸ் இருக்கு. இந்த மேஜிக் பாக்ஸ் வழியா நெறைய பதில்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, ஹீலிங் முன்னோர்களோட ஹீலிங் ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ வழியாக. இந்த சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நற்பவி யோகிராம் ஷிரக்குமார், ரேகா த டாரட் குயினின் அன்பான வணக்கங்கள். இந்த மேஜிக் பாக்ஸ்ல முதல்ல என்ன காத்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத பார்த்துடலாமா? 3 கார்ட்ஸ் இருக்கு. 3 கார்ட்ஸ் வழியாக உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில்கள் முதல்ல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முதல்ல பைல் செலெக்ஷன். ஸோ உங்களுக்கு அழகா 2 நிலாக்கள் இங்க இருக்கு. இதுல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்க. நிலா 1, நிலா 2, ரெண்டுல ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க. தேர்ந்தெடுத்துட்டீங்களா? சரி. இப்போ முதல் நிலா 1ஐ தேர்ந்தெடுத்தவங்களுக்கான முதல் பதில் என்ன காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க கண்ணு மூடி ஸ்வஸ்தின் மீது கவனம் வச்சுட்டு கூட இந்த வீடியோ கவனிச்சா கூட போதும். கமிட்மெண்ட் பத்தி, அதாவது உறுதியா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சாதான், நீங்க செய்யக்கூடிய வேலையில உறுதியா இருந்தாதான் நீங்க எதிர்பார்க்கிற வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே உறுதியா இல்லை, நீங்க உறுதியா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத உங்களோட முன்னோர்கள் தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து ஒரு வேலையை ஒரே மாதிரி செய்யாம மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பாக்குறீங்க. குறிப்பா சொல்லணும்னா, பணம் விஷயத்துல நான் இந்த வேலை செஞ்சா எனக்கு இந்த பணம் கிடைக்குமா, இல்ல அது வேற ஏதாவது ட்ரை பண்ணா எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு மாத்தி மாத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். உங்க கூட இல்லாத அந்த முன்னோர்களாக இருக்கட்டும், அல்லது உங்க வீட்டுல இருந்து யாராவது உங்க கூட இப்போ இல்லாத இருக்கவங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, இந்த மண்ணில இருந்து போனவங்க, அவங்க கிட்ட ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தீங்களா? என்ன கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நெகட்டிவிட்டி, தேவையில்லாத அழுக்குகள், சிந்தனைகள் நிறைய மனசுல வச்சிருக்கீங்க. அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இறந்து போனவங்களை பத்தி கூட ஒரு சின்ன சின்ன நெகட்டிவிட்டி உங்களுக்கு வருது. அவங்க எனக்கு இதை செய்யாம விட்டுருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த என் வாழ்க்கையில செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நெகட்டிவா ஒரு ஆளை பத்தி நினைக்கிறது தான் மெயினா உங்களை முன்னோர்கள் உங்ககிட்ட சொல்றாங்க. அவங்கள பத்தி நெகட்டிவா யோசிக்காத, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்கள பத்தி நெகட்டிவா யோசிக்காத. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சிட்டு, ஆனா நெகட்டிவா யோசிக்கும் போது என்ன ஆகும்? அவங்களோட பதிலும் உனக்கு நெகட்டிவா தான் வரும். ஸோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில இருந்து நிச்சயமா எடுத்தாகணும். சரி, அடுத்தது என்ன பதில் வருது பார்த்தலாம். நெகட்டிவிட்டி இருந்தாலும் ரிமூவ் பண்றதுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத கேட்டுடலாம். பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மைய சொல்லலாமா, பொய்ய சொல்லலாமா? நான் நெகட்டிவா திங்க் பண்ணாம இருந்தாலும் எனக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணணும் தான் ஆசை. ஆனா நெகட்டிவா தான் திங்கிங் வருது. அந்த நெகட்டிவா திங்க் பண்றதுனால நான் நிறைய பொய்யையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்க மனசுல போயிட்டு இருக்கு இப்போ. எப்படியாவது இந்த பயத்துல இருந்தும் நெகட்டிவிட்டில இருந்தும் ரிலீஸ் பண்ணா போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதுக்கு முன்னோர்களும் உங்களுக்கு ஒரு பிளஸிங்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. உங்களோட பயத்தை எடுத்துட்டு உங்களோட அந்த நெகட்டிவ் திங்கிங்கை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த எனர்ஜியை கிளைம் பண்றதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாசிட்டிவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நிறைய ரூனி கிறிஸ்டல்ஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரூனி கிறிஸ்டல் நான் இப்போ எடுக்கிறேன். இது உங்க முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூனி கிறிஸ்டல் எனர்ஜி. என்ன வருது உங்களுக்குன்னு பார்க்கலாம். சரி, நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுனா இந்த கிறிஸ்டல். ஸோ கட், ஏற்கனவே இந்த நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்விட்ச் வேர்ட், கட் கிளியர் கேன்சல், கட் கிளியர் கேன்சல்.
தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. அந்த நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் பீப்பிள நீங்க அட்ராக்ட் பண்றது, நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வந்தாலும் சரி, அத இந்த ரூனி கிறிஸ்டல் நிச்சயமா எடுத்துரும். சரியா? ஸோ காத்துருங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு ஹீலிங் ஒண்ணு காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்போ கிறிஸ்டல் நம்பர் 2 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு முன்னோர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கிறிஸ்டல் 1 தேர்ந்தெடுத்தவங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக ஹீலிங் காத்துட்ருக்கு. உங்களுக்கு அதிகமான வைப்ரேஷன், எனர்ஜி முன்னோர்கள் குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. குட் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, வைப்ரேஷன் உங்களால இப்பவே ஃபீல் பண்ண முடியும். ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எனர்ஜிய அப்படியே வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முன்னோர்கள் கிட்ட கேட்கலாம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமா இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு. அத நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும். அந்த மொமெண்ட் அந்த வருது இல்லையா? அந்த எனர்ஜி வருது. வரக்கூடிய அந்த பாசிட்டிவா வரக்கூடிய அந்த எனர்ஜிய அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முன்னோர்கள் கிட்ட கேட்கலாம். ரொம்ப அழகான கார்ட்ஸ், மெசேஜஸ் இன்னைக்கு உங்களுக்காக முன்னோர்கள் குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய எனர்ஜி அவங்க உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, உங்க சைட்ல தான் நீங்க ரிசீவ் பண்ணல. அதாவது ஒரு பந்த வந்து இப்படி தூக்கி எறிஞ்சோம்னு வச்சுக்கோங்க. அது வேகமா போகும். அதுவே அந்த இடத்துல ஒரு சுவர், ஒரு வால் இருந்தது அப்படின்னா, அது திரும்ப வரும். கரெக்ட்டா? அது மாரி தான். அவங்க குடுக்குறாங்க. ரிசீவிங் எண்ட் நீங்க தான் அத எடுத்துக்கணும். ரிசீவிங் எண்ட் சரியா இல்ல. பிளாக் ஆயிருக்கு. எனர்ஜி பிளாக் ஆயிருக்கு. ஏன் எனர்ஜி பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிறது முன்னோர்களோட கேள்வி. எனர்ஜி வரும்போது ஏன் எடுத்துக்காம இருக்க? உன்ன நீயே வந்து புரொடெக்ட் பண்ணிக்கல. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கு காது குடுத்து நீ கேட்கல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த அமாவாசைக்கு அப்புறம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க. ஃப்ரீயா இருங்க. ஃப்ரீயா வச்சிருங்க மைண்ட. அவங்க குடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ஈஸியா வரும். எனக்கு ஏன் செய்யல, ஏன் செய்யல, ஏன் செய்யல அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்களா? மனசு உடைஞ்சு போயிருந்தா உங்களுக்கு நிச்சயமா ஹீலிங் தேவை. நான் சொன்னேன் இல்லையா? எனக்கு ஏன் அவங்க இது செய்யாம வச்சுட்டு போனாங்க? எனக்கு ஏன் அவங்க இது செய்யாம வச்சுட்டு போனாங்க? எனக்கு இந்த சொத்துல ஒரு பிரச்சனைய வச்சுட்டு போயிருக்காங்க. என்னால தீர்க்கவே முடியல. நகை சேர்த்து வைக்கல, பணம் சேர்த்து வைக்கல, காசு சேர்த்து வைக்கல. உறவுல பிரச்சனை, என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரச்சனை இருக்கு நிச்சயமா. ஏன்னா, சுப்ரீம் எனர்ஜியோட எனர்ஜி வந்தாலும் ஃபுல்லா உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கு. நீங்களே அத பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் வந்துட்டு நிச்சயமா பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க. கெட்ட வார்த்தைகள். அதனால அது திரும்ப உங்களுக்கு வந்துரும். அப்புறம் மனசு காயப்பட்டு ரொம்ப வந்து கஷ்டமா ஃபீல் பண்றீங்க. ஸோ என்ன செய்யணும்? லாஸ்ட்டா ஒரு பதில் கேட்டலாம். என்ன செய்யணும்? முன்னோர்கள் சொல்றாங்க, "நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க எனர்ஜிய" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு அழகா மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. பின்னாடி 1947ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சுட்டு, அது ஏன் அப்படி நடந்தது? அது அப்படி நடக்காம இருந்தா இப்படி நடந்திருக்கலாமோ? அது அப்படி நடக்காம இருந்தா இப்படி நடந்திருக்கும். இப்படி நடந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி இருக்கும். அந்த பழைய விஷயத்த அப்படியே ரோப் போட்டு அப்படி கயிறு கட்டி இழுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. இந்த கயிற கொஞ்சம் விடுங்க. விட்டுருங்க அப்படி. லெட் கோ. விட்டுருங்க. இந்த கயிற விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மூட்டை மாரி சுமந்துட்டு அந்த கயிற பிடிச்சு இழுத்துட்டு வரீங்க பார்த்தீங்களா? அந்த விஷயம் எல்லாம் போயிடும். முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், பழசெல்லாம் தூக்கிட்டு வந்து அத பத்தியே கதை பேசிட்டு இருக்காத. புதுசா ஆக வேண்டிய காரியம் என்ன? அதை கவனி. கவனிக்க ஆரம்பி. நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும். சரி, இந்த பழசுலருந்து எப்படி வெளியில வர்றது? உங்களுக்கு என்ன ரூனி கிறிஸ்டல் வருது அப்படின்னு பார்த்தலாமா? அழகான கிறிஸ்டல். உங்களுக்கு அவங்க குடுத்த மெசேஜ்க்கு ஏத்த மாதிரியா ஒரு கிறிஸ்டல் வந்திருக்கு. ஸோ, இந்த கிறிஸ்டல பார்த்துக்கோங்க. இந்த கிறிஸ்டல் வழியாக தான் நீங்க பழைய விஷயங்கள்லாம் மறக்க போறீங்க. இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு அந்த எனர்ஜிய நிச்சயமா குடுக்கும். உங்களோட பழைய பாஸ்ட் பத்தி யாராவது பேசினா கூட, இந்த கிறிஸ்டல கூட நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
இதில் இருக்க இந்த சைன் உங்கள் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கடிச்சு புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க. ஸோ இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள், அதாவது இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஐ ரிலீஸ் மை பாஸ்ட், ஐ அக்செப்ட் த நியூ சேலஞ்ச் அப்படின்னு இங்கிலீஷில் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நான் பழசை மறந்து புதியதை ஏற்றுக்கொள்கிறேன், மாற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ரெடி? ஓகே. இப்போது கிறிஸ்டல் 1 மற்றும் கிறிஸ்டல் 2 தேர்ந்தெடுத்தவங்க 2 பேருக்குமே 2 நிலாக்கள் தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா? 2 பேருக்குமே அழகான ஹீலிங் இப்போ கொடுக்க போகிறேன். கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வச்சுக்கோங்க. அழகாக ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில், கேளுங்க. அழகான ஒரு கிறிஸ்டல், சூப்பர் பவர்ஃபுல்லான கிறிஸ்டல். கண்ணை மட்டும் மூடிட்டு இப்போ உங்கள் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கவனமாக வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு அழகாக ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்லியிருக்கேன், ஒரு அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அதை மனசில் வச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லிசன். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே. இப்போ மெதுவாக உங்களோட கண்களை திறந்துக்கோங்க. ஓப்பன் யூர் ஐஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து 24 மணி நேரத்தில் ஒயிட் கலர், வெள்ளை நிறம் நிறைய உங்கள் கண்களுக்கு தென்படும். மறக்காமல் வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.